ஏன் சுண்டு விரலால இமயமலையவே தள்ளிடுவேன்னு சொல்றவன் கூட, இந்த ஃபேன இன்னும் கொஞ்சம் வேகமா சுத்து வைடா அப்படின்னு சொன்னா முழிப்பான். ஏன்னா, அவனுக்கு ரெகுலேட்டர்ல 5 தான் வைக்க தெரியும். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. மக்கள் கூட இப்போ ஓடுற ஸ்பீட விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஓடட்டும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்களே ஒழிய, வங்கக்கடல்ல உருவாகுற புயல் வந்து என் ஃபேன்ல உருவாகணும் அப்படின்னு யாரும் நினைக்க போறதில்ல. ஃபேனோட சீலிங்க்கும், அதோட ரெக்க சுத்துற பகுதிக்கும் மினிமம் 1 1/2 அடி கேப்பாவது இருக்கணும். ஆமா. அதுதான் வந்து சரியான முறை. இந்த கல்யாண ஆல்பத்துல வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் நெருங்கி இருங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரிலாம் அத நெருக்கமா வைக்கக்கூடாது. கோவிச்சுக்கிட்ட புருஷன் பொண்டாட்டி மாரி ஃபேனோட ரெக்கையும் கொஞ்சம் கேப் விட்டு தான் இருக்கணும். இப்போ ஒரு 300 ஸ்கொயர் ஃபுட் உள்ள வீடு ரூம் இருக்குன்னு வைங்களேன். அதுல வந்துட்டு 2 ரெக்கைக்கும் நடுவுல உள்ள கேப்பு 56 இன்ச் இருக்கும். அதே மாரி உங்களுக்கு 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் அப்படின்னா 48. அதே மாரி 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருக்கிற ரூம் அப்படின்னா 42. அதே மாரி இந்த கிச்சன் இந்த மாரி ரொம்ப குட்டியா இருக்கும் பார்த்தீங்களா? குட்டி ரூமு. அதுக்கு தகுந்த மாரி குட்டியா 24 இன்ச்ல இருக்கு. ஃபேன் ரெக்கையில கூட ஒரு பிடி இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் ரெக்கையோட பாடி அது வந்து அலுமினியத்துல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, அது வெயிட் வந்து கம்மி. அதே மாரி உங்களுக்கு ஃபேனோட வேகம் அதிகமா இருக்கும். காத்து நல்லா வரும். பியூட்டி பார்லர் இருந்து வந்த பொண்ணு மாரி அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த பிளாஸ்டிக்கு, மெட்டல் ஷீட்டு இதெல்லாம் வச்சு நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா, காத்தும் கம்மியா வரும். அது ஹீட்டான காத்தாவும் இருக்கும். ஃபேன் ஸ்பீடா சுத்தணும்னா, அது என்ன வைண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வைண்டிங் வந்து அலுமினியம் வைண்டிங்கா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு காத்து அந்த அளவுக்கு வராது. இதே இது காப்பர் வைண்டிங் போட்டீங்க அப்படின்னா, காத்தும் அருமையா இருக்கும், ஸ்பீடும் அருமையா இருக்கும், நமக்கும் பெருமையா இருக்கும். இப்போ கவனிச்சு பார்த்துக்கங்க. ஃபேனோட ரெக்கை வந்து அலுமினியத்தில் இருக்கணும், ஆனால் வைண்டிங் வந்து அலுமினியத்தில் இருக்கக்கூடாது. சரிப்பா, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி அலுமினிய ரெக்கை, காப்பர் வைண்டிங்கு, அதே மாதிரி ஃபேனுக்கு ரெக்கைக்கு உள்ள அந்த இன்ச்சு எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு காற்று குறையுதே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதுக்கு காரணம் கண்டென்சர் கண்டமாயிருக்கு. அந்த கண்டென்சரை புதுசா வாங்கி நீங்க போட்டுக்கிட்டாலே புது ஃபேன் மாதிரி சுத்தும். இப்போ டியூப் லைட் எல்லாம் பார்க்குறப்ப வாட்ஸ் பார்த்து வாங்குறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்க ஃபேனுக்கும் வாட்ஸ் பார்த்து வாங்க வேண்டியது. இப்போ பல்பெல்லாம் நம்ம வாட்ஸ் பார்த்து வாங்குறோம். அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஃபேனுக்கும் வாட்ஸ் பார்த்து வாங்கணும். 66 வாட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா ஸ்பீடும் ஓகே, காத்தும் ஓகே, ஆனால் கரண்ட் ஓகே கிடையாது. ஏன்னா கரண்ட் கொஞ்சம் அதிகமாகும். இதே 44 வாட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடும் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் காற்றும் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் கரண்ட்டும் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம சும்மா நடந்தோம் அப்படின்னா ஸ்பீடாக நடப்போம். அதே நேரத்தில் யாராவது ஒருத்தர் முதுகில் தூக்கிட்டு நடந்தால் என்ன ஆகும்? அந்த ஸ்பீடு வராது இல்லையா? இதே மாதிரி தான் ஃபேனும் சுத்தமாக சுத்துச்சு, எதையும் தூக்காமல் சுத்தமாக சுத்துச்சுன்னா நல்லா சுத்தம். அதே நேரத்தில் தூசி மாதிரி விஷயங்களை அது சுமந்துக்கிட்டு சுத்தினா சுமாராக தான் சுற்றும், காற்று வராது. இதனால ஃபேனை நம்ம அடிக்கடி துடைக்க வேண்டி வரும். நானே வேலை கலப்புல வந்தாதான் ஃபேனை யூஸ் பண்ணுவேன். அந்த ஃபேனுக்கும் வேலை பார்க்கணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்குனே வந்திருக்கிறது ஆன்டி டஸ்டர் ஃபேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. தூஸ் எல்லாம் ஒட்டாது, அதுவே வந்து தூக்கி போட்டுரும். ஓ, சந்தோஷம் தானே. இது டெக்னாலஜி ஃபேன் இருக்கு. ஆமா. இப்ப வந்துட்டு இந்த ஃபேன்லயே வந்துட்டு நடுவுல லைட் எல்லாம் வந்துருக்கு இல்லைங்களா? அந்த ஃபேனு, ரிமோட்டால வந்து யூஸ் பண்ற ஃபேனு, அப்புறம் வந்துட்டு நம்ம ஃபோன் மூலமாவே ஆன் ஆஃப் பண்ற ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜி ஃபேன் வந்துருச்சு. இது வந்து காஸ்ட்டும் அதிகம், கரண்ட்டும் வந்து அதிகம். அதனால சாதா ஃபேன் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டெக்னாலஜி ஃபேன் யாருக்கு அது உதவும் அப்படின்னா, ரொம்ப வயசானவங்க, கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஓகே. மற்றபடி இளந்தாரியா இருக்கிறவங்களுக்கு சுவிட்ச் போட்டு போடுற ஃபேனு, சாதா ஃபேனு ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு இது ரொம்ப பெட்ரு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கங்க.